சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இட்லி பொடி தீர்ந்துருச்சுங்க. அதனால நான் வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு இட்லி பொடி ரெடி பண்ணுவேன். அதை எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அப்புறம் போட மாட்டேங்க. உளுந்து எவ்வளவு போடுறோமோ அதுல அரை டம்ளர் தான் போடுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கொள்ளு பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் உளுந்து ஜாஸ்தியா போடுறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே கமகமன்னு சூப்பரா இருக்குங்க. நீங்க நான் செய்யற மாதிரியே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே லைவ் வீடியோல நான் இட்லி பொடியெல்லாம் போட்டிருக்கிறேங்க, லைவ்ல இருக்கும். தனி வீடியோவா இது மாதிரி செய்யுங்க, தனி பெரிய வீடியோல போடுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. அதனால தனியா செஞ்சு பெரிய வீடியோல காட்டிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. பொன்னிறமா செவக்க வறுத்துக்கணும். கொள்ளு பருப்பு எவ்வளவுங்க? கொள்ளு பருப்பு உளுந்து 1 டம்ளர், இந்த கடலை பருப்பு அரை டம்ளர், கொள்ளு பருப்பு கால் டம்ளர். இதுதான் அளவே. ஒண்ணு கப்பா இருந்தா 1 கப்பு, அரை கப்பு, 1/4 கப்பு அப்படி போட்டுக்கலாம். ஓகே. இது பாத்தீங்கன்னா பொன்னிறமா வறுத்தாச்சு. சரிங்களா? இந்த கொள்ளு, உளுந்து, கடலை பருப்பு எல்லாம் சேர்ந்த செம்ம டேஸ்ட்டுங்க. கொள்ளு பருப்பு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஹெல்தி தான். அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம், மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இது அதிகமா போட்டுற வேண்டாங்க, ஒரு மாதிரி அடிக்கும் வாசம். அப்படியே போட்டுடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உளுந்து 1 டம்ளருங்க, கடலை பருப்பு அரை டம்ளரு, கொள்ளு பருப்பு 1/4 டம்ளர், மிளகாய் பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய், அப்புறம் மிளகு ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன், தேவையான அளவு தாங்க. பெருங்காயத்தூள் சும்மா ஒரு 2 சிட்டிக்கு போட்டீங்கன்னா போதும். அப்புறம் கல் உப்பு அதையும் தேவையான அளவு போட்டு அதையும் நான் வறுத்தாச்சு. அவ்வளவுதாங்க, ஈஸியா இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை பாத்தீங்கன்னா ஆற வச்சுதான் அரைக்கணும், கொஞ்சம் ஆறட்டுங்க, அப்புறம் அரைச்சிடலாம். அரைச்சி வச்சது எல்லாமே ஆறிடுச்சுங்க.
மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பருவருன்னு அரைச்சாச்சு. இங்க பாருங்க, அவ்வளவுதான். இட்லி பொடி நம்மளுக்கு சூப்பரான மணக்க மணக்க இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேங்க. பாருங்க, வீட்டில் இருக்கிற பொருளே தான். கடையில் நம்ம இட்லி பொடி வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு இது மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது வந்து ட்ரை பண்ணி அரைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமூகமுக்கும் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.